மதிப்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும், நெகட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கெடுபலனை தந்தால் அதிலிருந்து எப்படி நம்ம பேஸ் பண்ணி வெளியில் வர்றது அப்படிக்கான ஒரு விளக்கத்தையும் இதில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்க 15ஆம் தேதிக்கு முன்பு 1 to 15 வரை உங்களுடைய ராசியிலே சூரியன் புதன் கேது இணைந்திருப்பார்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பார். ராசிக்கு 7ல் ராகு இருப்பார். ராசிக்கு 8ல் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பார். 12ஆம் இடத்தில் சுக்கிரன். 15ஆம் தேதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் புதன் பயிற்சியாகி உங்களுடைய தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுவார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்புறம் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சியாகி உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானோடு சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது இந்த மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். பொதுவாக சிம்ம ராசிக்கு ராசியில் சூரியன் ராசியாதிபதி ஆட்சி வலு, குடும்பாதிபதியும் அன்று லாபாதிபதி புதன் சேர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் புதன் இணைவு புதாத்திய யோகம். ஒரு டெக்னிக்காக பேசி யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், எப்படி பேசினா நமக்கு காரியமாகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பக்காவாக பிளான் போட்டு பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் பொறுப்பில் கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் இருக்கிற மாதிரி இருப்போம். பட் கேது கூட இருக்கிற போது தான் என்ன பேசினாலும் ஒரு குழப்பத்துக்கு கட்டாயம் நம்ம ஆளாயிடுறோம். தீர்க்கமான முடிவு எடுக்க முடிய மாட்டேங்குது. நினைக்கிறது தான் நம்ம பாசிட்டிவாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கேது கூட இருந்துக்கிட்டு ஒரே குழப்பத்தை உண்டு பண்ணி எதுலேயுமே தீர்க்கமாக செயல்பட விடாமல் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாமல் இப்படி ஒரு சிக்கலில் நமக்கு கொடுத்துரும். அப்போ இந்த சூரியன் புதன் 2 பேரும் கேதுவை விட்டு 2ஆம் இடத்துக்கு வரணும். தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரணும். குடும்பாதிபதி ஆட்சி வெச்சம் பெற்று வலுவாக இருக்கணும். அப்போ தான் சிறப்பு பெறும். அப்படின்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படிங்க இருக்கும்? இப்போ 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தனி குடித்தனம் மாதிரி சில பேர் கல்யாணமாகி ஒரு சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் போய் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அமைச்சிக்கிறது, வேறு வீடு வாசல் பார்த்து போய் இருந்துக்கிறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும். செவ்வாய் பயிற்சியாக 3ஆம் இடத்துக்கு போயிடுவாரா, 4ஆம் அதிபதி 3ல், அதான் இடமாற்றம், வீடு மாற்றம், இப்படிமா போயிடுவீங்க. ஆனால் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த சூரியன் சனி பகவான் பார்க்கின்ற பொழுது இந்த தந்தை மகன் உறவு அப்படிங்கிறத பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க. அப்பா கோபமாக பேசினாலும் நீங்கள் பொறுத்துக்குங்க, நீங்கள் கோபமாக பேசினாலும் அப்பா பொறுத்துக்கணும். அப்படிங்கிறதான் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அப்பன் மகன் உறவுக்குள் வராமல் பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி தான் எந்த உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தாலும் உத்தியோகங்களில் உங்களுக்கு கீழே இருக்கிற பணியாட்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்க தான் உங்களை பற்றி மேலிடத்துல போட்டு விட்டு உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருவாங்க. ஐயா, சனி அங்கே ராசிக்கு 8ல் இருந்து அவர் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்ப்பார். சனி அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டம சனியாக நடந்து கொண்டு இருக்கிறார். அந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய பதவி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த பதவி ஸ்தானத்தில் இருக்கும்போது தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது நீங்கள் பொறுப்பில் இருப்பீங்க. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வரைக்கும், ஒரு சூப்பர்வைசர் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இவங்களுக்கெல்லாம் இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், வேலை ஆட்கள் அப்படிங்கிறது உங்களை பற்றி இல்லாத பொல்லாத ஸ்ட்ரைட்டாக போய் ஜென்ரல் மேனேஜர்கிட்டே போட்டு விடுறது அப்படி நடக்கும். இந்த நேரத்தில் அவங்க சொல்கிறத கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் நாணயமாக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் பார்த்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எந்த துறையில் இருந்தாலும் இதுதான் நடக்கும். அது அரசு சார்ந்த துறைகள் எங்கே இருந்தாலும் அது நடக்கும். இங்கே புதன் சனியை பார்ப்பது, இந்த நேரத்தில் ஒரு காலி இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், கட்டாயம் வாங்கலாமா, அதுக்கு ஒரு அடித்தளம் அமைக்கலாமா, நிச்சயமாக வாங்கலாம். புதன் காலி மனை, சனி பகவான் அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு, தாராளமாக வாங்கலாம். அசையாத சொத்துக்கள் அப்படிங்கிறது இந்த காலி மனை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது தாராளமாக கிடைக்கும். இதெல்லாம் எப்போ? 15ஆம் தேதிக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு
இந்த 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 4 ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரிக்கல், ரியல் எஸ்டேட், கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்க, மெக்கானிக்கல் துறையில் இருக்கக்கூடியவங்க, காவல் பணியாட்களாக இருக்கக்கூடியவர்கள், மிலிட்ரி, இராணுவ சர்வீஸ் எல்லாம் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு வீர தீர பராக்கிரம செயல்கள் எல்லாம் செஞ்சிச்சு மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு 3ஆம் இடத்தில் இருப்பார். புரியுங்களா? அந்த 3இல் செவ்வாய் இருக்கும்போது குருவனுடைய பார்வையில் இருப்பார். ஒரு ராஜ மரியாதை, அதான் குருமங்கள யோகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் நீங்கள் செய்வது உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும். உங்களை மேலிடத்தில் பாராட்டக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்கும் ஐயா. விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கும். கண்டிப்பாக 3ஆம் இடம் தைரிய வீரன், தோள்பட்டை ஸ்தானம் இல்லையா? தோள்களை உயர்த்தி நெஞ்சம் நிமிர்த்தி பல சாதனைகள் புரியக்கூடிய அமைப்பு. அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி இல்லையா? அவர் 3ல் இருக்கிறார், குருவனுடைய பார்வையில் இருக்கிறார். தந்தையாலும் உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு, தந்தையினுடைய சப்போர்ட்டும் இருக்கும். நேக்கா பேசிக்கங்க, கோபப்படாமல் காரியத்தை சாதிச்சுக்கோங்க. நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்க, நிறைய முருகன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க. ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். புத்திரர்களால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுடைய எதிர்கால தேவைக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒதுக்கி வச்சு ஒரு சேமிப்பை தொடங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த எண்ணம் மேலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது, வாழ்க்கை துணை விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பு எல்லாத்துலேயுமே நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்படித்தான். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயம்தான். வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுவார். எல்லா விஷயத்திலுமே நட்பு வட்டாரத்தை விரிவாக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். எல்லோருக்கிட்டையும் ஒரு பழக்க வழக்கத்தை நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பார். இதெல்லாம் பண்ணி கொடுப்பார், பிரச்சனையும் உருவாக்குவார். ஆனால் அந்த பிரச்சனை வராத அளவுக்கு யாருடைய பார்வை? குருவனுடைய பார்வை இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் ஒரு நல்ல பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சுக்கிரன் 12ல் இருந்து உங்கள் ராசிக்கு கேதுவோடு சேர்ந்து இருப்பார். இங்கே என்ன நடக்கும்? சுக்கிரன் ஆடம்பரமாக இருக்கும்னு நினைப்பார், கேது விட மாட்டார். ஃப்ரீயாக நண்பரோடு சேர்ந்து வெளியில் போயிட்டு வரலான்னு வெளியே நீங்கள் போவீங்க, இங்கே வீட்டில் குழப்பம் வந்துடும். எங்கே ஊர் சுற்ற போகிறீங்கன்னு கேட்பாங்க வீட்டில். உண்மைதான். வேலை முடிஞ்சு வந்தால் வீட்டில் இருக்க முடியாதா? கேள்விகள். பொறுப்பில் இருக்கிற போது அப்படி தான். என்ன சார் வேலையில் கவனமாக இருக்க மாட்டீங்களா? நல்லா தான் இருப்பீங்க, ஆனால் தேவையில்லாத ஒரு வார்த்தை வந்துடும். என்னடா நாம் கரெக்டாக தான்டா இருக்கிறோம், நமக்கேண்ட இந்த வார்த்தை வருது, நம்மளேண்டா எப்படி பேசுகிறாங்க? புரியுதுங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரேன். இதுதான் சுக்கிரன் கேது இணைவு. அப்போ ஒரு சந்தோஷத்தை நினச்சி சிரித்தது தப்பா? அட சிரிக்கிறது கூட உரிமை இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் வரும் இந்த சுக்கிரன் கேது இணைவு. ராசியில் இருக்கிறாங்களா, உங்களை போட்டு பாடாப்படுத்தும். அப்போ உங்களுக்கு 7ல் ராகு சுதந்திரத்தை கொடுப்பாரு. ஆனால் ராசியில் இருக்கிற சுக்கிரன் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க நினைப்பார், கேது விட மாட்டார் ஐயா. அப்போ என்ன பண்ணுவான்? நிம்மதியே போச்சு. பேசாமல் ஏதோ கோயில் வாசலில் போய் உட்காருவான், உங்கள் சாமிகிட்ட போய் உட்காருவான், ஒரு வேண்டுதலாக வைப்பான் அப்படின்னு நினச்சி அங்கே போவீங்க. அப்போ கேது பக்தி இப்படி இழுக்கும். எதனால்? நீங்கள் சந்தோஷப்படுறது மற்றவங்களுக்கு பிடிக்காது, வீட்லேயே பிடிக்காது. அப்படி இருக்கிற போது நீங்கள் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு எங்கே போவீங்க? அந்த ஆலய வழிபாட்டுக்கு போவீங்க. இது நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி இந்த வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் அப்படி இருக்க பொழுது என்ன நடக்கும்? நேக்க அழகாக பேசி அற்புதமாக காரியம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லாபத்தை எப்படி அடைகிறது? ஏன்னா 11ஆம் அதிபதி அவர் தானே. பேச்சு ஸ்தானத்தில் ஆட்சி உச்சம், மூல திரிகோண வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? சனியை பார்க்குறாரு. புதன் சனி பார்வை சூப்பர். ஆனால் சூரியன் சனி பார்வை தான் சிறப்பு கிடையாது. ஏன்னா புதன் வியாபாரம், பேச்சுவார்த்தை, ஒரு எப்படி சொல்கிறது, நடிப்பு, சங்கீதம், பாட்டு, பேச்சுக்கலை, பட்டிமன்றம், எழுத்துத்துறை, மீடியாக்கள், இந்த லைனில் இருக்கிறவங்க எல்லாமே
பக்காவாக கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க பார்த்தீங்களா, அப்படி உங்கள் பேச்சு கேட்க அவ்வளோ இனிமையாக காத்து கிடப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி இருக்கும். ஆனால் சூரியன் கூட இருக்கிறார் ஐயா, அங்கே அவரை சனி பார்க்குற போது தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த சனி சூரியனை பார்ப்பது மட்டும் சிறப்பு இல்லை. தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு சனினால் தான் பிரச்சனை வரும். அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கார் இல்லையா, கடின உழைப்புக்கு வெற்றி. கடின உழைப்புக்கு வெற்றி 8 பதவியில் இருக்கார். அஷ்டம சனியாக இருந்தாலும் வேலை கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கணும், வேலைக்கு போகிற அவ்வளோதான். வேலை கிடைக்கும். வேலையில் போய் உட்காந்துருவீங்க. ப்ரொமோஷன் சில பேருக்கு கிடைக்கும். அதனால் சம்பளம் வேறு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அந்த பணியில் சிறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கும். கொஞ்சம் டார்ச்சர் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கவனமாக இருந்தால் போதும். இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. கல்வியாளர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. மாணவ மாணவர்கள் சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. குறை ஒன்றும் இல்லை. நல்ல விஷயங்களை அனுபவிப்பதற்காகத்தான் சிம்மராசி இருக்கின்றது. அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு விஷயம், ஜாதக ரீதியாக நீங்கள் பிறந்த நித்திய நாமயோகத்தின் பிரகாரம் அது எந்த நாமயோகமாக இருக்குதோ அந்த நாமயோகத்துக்கு சனி யோகாதிபதியாக இருந்துட்டால் அவர் 8ல் இருக்கிறது சிறப்புன்னு நினச்சிக்கோங்க. அவரை கர்ணநாதனாக இருந்தாலும் சிறப்புன்னு நினச்சிக்கோங்க. அப்போ பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார். அவயோகியாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் சில பிரச்சனைகளை தரத்தான் செய்வார். அதை மட்டும் உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்குங்க. மற்றபடி சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது சில நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. கவனம் மட்டுமே அவசியம் தேவைன்ற மாதிரி தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறோம். எல்லா விஷயத்திலுமே சிறப்பான பலன் உண்டு, கவனம் மட்டும் அவசியம் தேவை அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த மாதம் இருக்குது நண்பர்களே. சிம்மராசி கவனத்துடன் பயணித்தால் பல காரியங்களில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. மிக்க நன்றி.